வருஷம் ஆகுது போய் 3 வருஷம் ஆகுது. எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ வேதனைப்படுறோம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. கொஞ்சம் மனசாட்சி பட்டு கொஞ்சம் செய்யுங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நாங்களும் எங்க போகணும், பார்க்க முடியாதவங்களாம் கேட்க முடியாதவங்களாம் கேட்குறோம். போது இடத்துலாம் போறோம். என்ன பண்றது நாங்க, என்ன பண்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். மனசாலே ரொம்ப ஒரே நோயில இருக்கிறோம். நாங்க எங்களை யாரு காப்பாத்துறது? அவங்க வந்துட்டா போதும், எங்களுக்கு எதுவுமே கொடுக்க கூட தேவையில்லை. அவங்க ஃபர்ஸ்ட் வரணும், வர வைங்க கொஞ்சம். உங்களுக்கு தயவு பண்ணி நான் கேட்கறோம். யாரா இருந்தாலும் எந்த தலைவரோ ஏதோ எனக்கு பேசணும்னா பேசணும்னு தெரியல. வர வைங்க, உங்களுக்கு தயவு பண்ணி கேட்கறேன். போகும்போது அண்ணனை நல்லா பார்த்துக்கோ, அம்மா பார்த்துக்கோ சொன்னாங்க. அம்மா செத்துக்கோன்னு தெரியாது, தம்பி செத்துக்கும் தெரியாது. இப்போ நானும் ரொம்ப முடியாத இருக்கிறேன். இப்போ யார் சாவுக்கும் அவன் வருவானா வரமாட்டானு எனக்கே தெரியாது. அவங்க 7 பேர் வரலன்னா நாங்கள் தற்கொலை தான் பண்ணிக்கணும். ஒரு சாப்பாடா ஒரு இது பாட்டு வீட்டு வேலை சேர்ந்து நாங்கள் சாப்பிட்றோம். எங்கள் புள்ள குட்டிங்கெல்லாம் பட்டமா சாப்பிட்றோம். உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்டா. கட்சிக்காரங்க ஓட்டு வண்டி கேட்க வராங்க. ஆனால் இன்னைக்கு எந்த ஆட்சியும் எடுக்க வரல. இந்த தலைவர் மூலியமா தானே நாங்கள் வரோம். எங்களுக்கு 5 தான் அவர் பார்க்குறாரு. வாழ்த்தா சாவுத்தானே எங்களுக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோதான் என்னால முடியும். கவிதா, சுனாமி குவார்டர்ஸ்.